ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவகோடா பழம் பறிக்கிறாங்க. அவகோடா பழம் என்னென்ன பயன் இருக்குது, இதை எங்கெங்கே அனுப்புகிறாங்க, இந்த பழத்தை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த காட்டுக்கு ஓனர் இப்போ பார்க்க போகிறவங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியலங்க, யாருன்னு தெரியல. அதனால் நம்ம அவங்கக்கிட்டே விசாரிப்போம், யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனால் ஒரு பெண்மணி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கார் கூட இருக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டுக்கார் இவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்து கேட்டான்னா எல்லாம் தெரியும். இதை பிஸ்னஸாக பண்ணுறாங்களா இல்லை தொழிலாக பண்ணுறாங்களான்னு சொல்லி நம்ம கேட்போம். வாங்க பார்க்கலாம். அம்மா, இது உங்கள் சொந்த காடுங்களா இல்லை குத்தகைக்கு பிடிச்சிருக்கீங்களா? குத்தகை தான் பிடிச்சிருக்கோங்கம்மா. குத்தகைக்கு பிடிச்சிருக்கீங்க. சொந்த காட்டில் இது மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை வச்சுருக்கோங்கம்மா. வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். சரி. இங்கே இருக்கிற சுற்று கிராமத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி பட்டர் ஃப்ரூட்டை எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டோம். சரி. 1 கிலோவுக்கு எவ்வளோக்கு எடுப்பீங்க? 1 கிலோக்குங்களா? சீசனை பொறுத்து வேலை. சீசனை பொறுத்து வேலைங்களா? சீசனை பொறுத்து வேலை. ஒரு தடவை 50, ஒரு தடவை 80, 100 இது இப்படிலாம் போகுங்கம்மா, சீசனை பொறுத்து. சரிம்மா. பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது பழம். நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஷைனிங்காக தான் இருக்குது எல்லாம். ஆமாங்கம்மா. இது என்னன்னா, இது மருந்து அடிச்சதுனால இந்த பழம் இந்த மாதிரி இது நல்லா இருக்குங்கம்மா. மருந்து கொடுத்துருக்குறோம் இதுக்கு. அதனால இந்த மரம் இந்த காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. இதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு, ஒரு கடையில மருந்து இருக்கு. அதை வாங்கிட்டு நாங்க பழத்தை மேலே அடிப்பீங்களா? இல்ல, மரத்துல அடிப்போம். பழத்தை மேல அடிக்கிறது கிடையாது, மரத்துல அடிப்போம். மரத்துல? ஆமா, மரத்துல அடிப்போம். அது நோய் தன்மையை இது பண்ணிட்டு காய் ஷைனிங்கா கொடுக்கும். சரிம்மா. ஆமாங்க. இந்த அவகோடா பழத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா இது பழம் இல்லைங்க, இது பிஞ்சியா இருக்குது. இல்ல இது காய்ங்கம்மா. நான் பழுக்கிற 1 வாரத்துல பழம் ஆயிடுங்கம்மா. ஒரே வாரத்துல பழம் ஆயிடும். 1 வாரம் தான் இதனோட டைம். விளைஞ்சு இப்ப காய் விளைஞ்சிருச்சுன்னு 1 வாரம் பழம் ஆகுறதுக்கு 1 வாரம் ஆகும். சரிம்மா. ஆமா, நல்லா அருமையா இருக்குதுங்க. இப்போ காயை பார்க்கும்போதே இதுதான் இங்கிருந்து தான் அதிகமாக சேலம் மார்க்கெட்டுக்கெல்லாம் அதிகமாக அவகோடா பழம் போகிறதுக்கு காரணம் மாட்டேங்குது. ஆமாங்க. இவங்க தான் அதிகமாக குத்தகைக்கு எடுக்கிறாங்க. நீங்களும் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதுங்க, வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு ஆரோக்கியம். ஆமாங்கம்மா. இது என்னன்னா ஆட்டுக்கு பரவாயில்லைங்கம்மா. ஆட்டுக்கு பரவாயில்ல. இந்த பழம் பட்டர் ஃப்ரூட் ஆட்டு பேஷண்ட் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் அது பரவாயில்ல. சுகர் பேஷண்ட்டுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அது பரவாயில்லைங்கம்மா, உடலுக்கு நல்லது சொல்லிக்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்களா. முடிஞ்சால் நீங்களும் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. எப்போவுமே பார்க்க எங்கே கண்ணில் கிடைக்குதோ அங்கேயே பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அம்மா, அந்த பிஸ்னஸை நீங்கள் தனியாக பண்ணுறீங்களா இல்லை யாராவது கூட கம்பெனிக்கு ஆள் இருக்காங்களா? இல்லைம்மா, நான் தனிப்பட்ட முறையாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வருமான பற்றாக்குறையினால நமக்கு கஷ்டத்தினால இது தனிப்பட்ட முறையாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்கம்மா. நீங்கள் அதாவது சிங்கிள் பெண்மணி மாதிரி தைரியமாக உங்கள் வீட்டுக்கார சப்போர்ட்டு இல்லாமல் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க. ஆமாம்மா. பரவாயில்லைங்கம்மா. உங்களை நினைக்கும் போதே பெருமையாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பெண்களும் முன்னாடி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு நீங்களே ஓன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். உங்களுக்கு அந்த தைரியம் எல்லாமே இதில் இருக்கும். ஏங்கம்மா? இருக்குதுங்கம்மா. இதே பழக்கம் 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் தைரியமாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கோங்கம்மா. எல்லாமே துணிச்சலாகவே எல்லாமே நான் தான் தனிப்பட்ட முறையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைங்க சப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? எனக்கு எதுவும் இல்லைங்க, நான் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே தனியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதாவது நீங்கள் யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க
இது வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துங்க. அப்போ தான் நீங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏதாச்சும் அதாவது எனக்கு வேலை இல்லை, செய்கிறதுக்கு எந்த தொழிலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ. அம்மா, இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வேறு எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் எங்கள் ஏற்காட்டு மலையில் வந்துட்டு காஃபி இருக்குமா, காஃபி ஃபேமஸ்ஸு. அதில் காஃபி குத்ததை எடுத்து பண்ணுவோங்கம்மா. காஃபி பண்ணுவோம். ஓகே. மிளகு இருக்குது, மிளகும் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோங்கம்மா. பட்டரு, மிளகு, காஃபி இது எல்லாத்தையுமே குத்ததை எடுத்து பண்ணிகிட்ருப்போம்மா. சரி சரிங்கம்மா. காஃபி, மிளகு எல்லாமே நீங்கள் சிங்கிளாகவே எல்லாமே பண்ணிடுறேன். ஃபுல்லாக பண்ணுறேங்கம்மா. எங்களுக்கு குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் சௌகரியமாக இருக்குது. எங்களுடைய கஷ்டத்துக்கு போதுமான அளவு எங்களுக்கு வருமானம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாபத்தில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா, இது வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களே இந்த வருமானமெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? போதுமானதாக இருக்குங்கம்மா. போதுமானதாக இருக்குது. காஃபி பண்ணிட்டுருக்குறோம், இஞ்சி பண்ணிட்டுருக்குறோம், பட்டர் ஃப்ரூட்டு பண்ணிட்டுருக்குறோம். எல்லாமே கிடைக்கிற பிஸ்னஸ். இந்த ஏற்காட்டு மலையில் என்னென்ன பழம் வகைகள்லாம் விளையுது, கொய்யா, கமலா, ஆரஞ்சு, பலா, எது கிடைச்சாலும் சரி பண்ணிட்டு தான் இருக்கோம்மா. தனிப்பட்ட முறையாக நாங்கள் வந்து பிஸ்னஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு தனியாக போயிட்டு சேலம் மார்க்கெட்டு, பெங்களூர் மார்க்கெட்டு இங்கெல்லாம் போயிட்டு சேல் பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்காடு, கோவக்கடை பழமெல்லாம் வந்து ஏற்காட்டிலே வந்து சேல் ஆகிறது கிடையாது. ஏற்காடு கூலிங் ஏரியாங்கிறதுனால அங்கே சரியாக ஜூஸோ எதுவுமே வந்து எதுக்கும் வாங்கிறது கிடையாது. இது பெங்களூர் சைடு, சேலம் சைடு, சேலம் மார்க்கெட் சைடு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது இங்கேயும். ஆனால் அந்த பழம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னாக்கா, ஏதோ ஆர்ட்டுக்கு பரவாயில்லைங்களாம், ஜூஸ் போடலாம், ஹார்ட்டு பிரச்சனைக்கு பரவாயில்ல, சுகர் பிரச்சனைக்கு பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம்மா. அதான் நாங்கள் கொண்டுட்டு போயிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம்மா. ஏதோ பரவாயில்லம்மா. ஏதோ மக்கா பிள்ளை குட்டியை காப்பாற்றுற அளவுக்கு ஏதோ எங்கள் வருமானம் ஏதோ பிசினஸ் வந்து போய்கிட்டு இருக்குதும்மா. பரவாயில்லம்மா. அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதான் இன்றைக்கும் அதான் காய் தான், பட்டர் ஃப்ரூட்டு தான் அறுத்துட்ருக்குறோம். மரத்தில் ஒரு 4 பேர் அறுத்துட்ருக்குறாங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம்மா. ஏதோ போயிட்டுருக்குதும்மா. ஆட்டோ செயலால் ஏதோ அப்படி எங்கள் பொழப்பு போயிட்டுருக்குதும்மா. இதே மாதிரி நானும் தனித்து நின்று தனிமையாக தான், தனிப்பட்ட முறையாக தனியாக தான் பண்ணிகிட்ருக்குறேன். இதே மாதிரி என்ன போல் ஏதோ பெண்கள் எல்லாம் துணிஞ்சு தனிப்பட்ட முறையாக அவங்களும் பண்ணி சாமர்த்தியமாக வந்து ஜாட்சி காட்டணும். அதுதான் நானும் நினைக்கிறேன். நான் மட்டும் நல்லா இருக்கணுன்றது வந்து நான் நினைக்கிறது கிடையாது. எல்லா பெண்மணிகளும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இதுதாங்கம்மா. இதில் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து முதல்ல ஆண்கள் மட்டுமே ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. நீங்களும் வந்து ஏற்றுமதி பிஸ்னஸ் வந்து தனி ஒரு பெண்மணியாக பண்ணுறீங்க. அதே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆமாங்கம்மா. ஆண்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து அதுக்கு கிடையாது. பெண்களும் துணிஞ்சு, நம்மளும் சிங்க பெண்ணு தானே, சிங்க பெண்ணுங்கிறாங்கல்ல டிவிலையெல்லாம். ஏமா நம்மளும் சிங்க பெண். தனியாக எடுத்து வச்சிருக்கீங்க, பையில தனியாக காய் வச்சிருக்கீங்க. ஆமாங்கம்மா. இது வந்து இது என்ன காரணம்னாக்கா, மழை சரியான சீசனில் வந்து மழை வராமல் போயிடுச்சு. மழை பற்றாக்குறையினால இந்த காய் வந்து என்ன ஆகி போச்சுன்னாக்கா, அப்படியே லைட்டாக காஞ்ச மாதிரி புள்ளி விழுந்த மாதிரி வீணாக போயிடுச்சுங்கம்மா. பாதி காய் வீணாக போயிடுச்சு. அதனால சரி நல்லா இருக்கிறத மட்டும் தனியாக மூட்டில் எடுத்து வச்சுட்டு, இது டேமேஜ் காயை தனியாக டச் காயெல்லாம் தனியாக பிரித்து வச்சுருக்குங்கம்மா. இதெல்லாம் சேல்ஸுக்கு ஆகாதுங்களா? இது ஆகாது. பழுத்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா உள்ள அழுகி போயிடும். இது யாருக்கும் பயன் இல்லாத போகுது இல்லைங்களா? ஆமா ஆமா. அதனால இது வந்து இதுக்குள்ளார இருக்கிற கொட்டையை எடுத்து நாங்க நாத்து கூண்டு பேத்து நெரிச்சு பதிய மாதிரி போட்டு நாத்து உருவாக்கி நாத்தை சேல்ஸ் பண்ணிடுவோங்கம்மா. இதுலயே வந்து பயிர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வேஸ்ட் ஆகாது. இது ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுங்கம்மா. போட்டு நாங்க பதிய ரெடி பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போய் சேல்ஸுக்கு ரெடி பண்ணிடுவோம். இது ஒன்றும் வேஸ்டெல்லாம் கிடையாது. பரவாயில்லைங்கம்மா. நல்ல காய் வந்து சேல்ஸுக்கும், நல்லா இல்லாத காய் நாத்து போட யூஸ் ஆகுது. ஆமாங்க. சவுக்கு மரமெல்லாம் எல்லாம் வெட்டி இருக்காங்க.
எதுக்காகமா அந்த கிளைங்கெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க, அந்த மரத்தினோட கிளைங்கெல்லாம்? கிளைங்கெல்லாம் வந்துட்டுமா, இந்த கிளைங்க வந்து எதுக்காக வெட்டுறோம்னாக்கா, இதுல தான் பக்கத்துல பாருங்க, இது சவுக்கு மரம் தான். இது வந்து மிளகு, இது வந்துதான் மிளகு கொடி. இது வந்து எதுக்காகனாக்கா, இந்த மாதிரி வந்து இந்த கிளைங்கெல்லாம் எடுத்து வச்சோம்னா இந்த மிளகு நல்லா காப்பு பிடிக்கும். ஓ, காப்பு பிடிக்கும். ஆமா, சொட்டையா சூரிய ஒளிய வெளிச்சம் வந்து அந்த மிளகு காஃபிக்கு பட்டா மட்டும்தான் அந்த மிளகு காஃபி எடுக்கும், நல்லா மகசூலுக்கு வரும், நல்லா வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி காஃபியும் தான், காஃபிக்காகவும் அந்த சவுக்கு மரத்தை வந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுத்தாக்க தான் காஃபியும் வந்து நல்லா சூரிய ஒளி வெளிச்சம் பட்டு தான் அந்த காஃபி நல்லா வரும், பழம்பழுக்கும் எடுக்கும். மகசூல், இந்த காஃபி மகசூல் வந்து இப்படி தான் வருங்களா, இல்லை இன்னும் நல்லா வருமா, இதோட கம்மியாக வருங்களா, எப்படிங்க வரும்? இல்லை, நல்லா வருங்கம்மா. இதுக்கு மேலே வந்து இன்னும் சைஸ் ஆகி இது வந்து ரெட் கலரில் பழுக்கும். இது பழம் ஆகிட்டு இதை வந்து பறிப்போம். ரெட் கலர்னா இதை பாருங்க, அந்த ஒரு சில செடிகளில் இருக்கும் பழம். சரி, இல்லை பார்த்தோம். அதை பறித்து மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒயிட் கலரில் பருப்பு வரும். அந்த பருப்பை வந்து காய வச்சு கடையில் கொடுத்து அப்புறம் காப்பி தூள் ரெடி பண்ணிக்கலாம். சரி. பட்டர் ஃப்ரூட்டை வந்து இந்த சின்னது தனியாக, பெருசு தனியாக, இங்கே வந்து எல்லா சைஸுமே வந்து பிரித்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த அம்மாவை உண்மையாகவே நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். அதாவது யாருடைய நம்ம வந்து எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் யாரையாவது நம்ம சார்ந்து தான் இருப்போம். ஆனால் இவங்கள பாருங்கள், பெத்த பசங்களும் ஹெல்ப் இல்லை, கணவரும் வந்து ஹெல்ப் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து நம்மளால யார் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நம்மளாலே முடியும், நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாகவே எல்லா இதுவுமே மேனேஜ் பண்ணிக்கிறாங்களாம். அவங்கள உண்மையாக நினைக்கும் போது நம்மளுக்கே பாராட்டணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. அவங்கள உண்மையாகவே கடைசியாக வரும்போது பாராட்டிட்டு தாங்க வந்தேன். இங்கே மேலேருந்து பையில் அறுத்து கீழே வந்து பட்டர் ஃப்ரூட்டெல்லாம் அப்படியே அடிப்படாமல், காய்க்கு வந்து அடிப்படாமல் கீழே இறக்கி வைக்கிறாங்க. அது அப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்குனாலும் தாக்கு பிடிக்கும். இல்லைன்னா அடிபட்டுருச்சுன்னா அந்த காய் வேஸ்ட்டாக போயிருங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு ரேட்டு போகாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பழம் வந்து யாருமே வந்து அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறது அது யாருமே அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது தோட்டம் வச்சு அதிலேருந்து அவங்க ஓன் இதாக பறிக்கும்போது வேணால் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் வந்து அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தாங்க சரி, நம்மளால் முடிஞ்சதை ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம உடனே வீடியோ எடுக்க போயிட்டோம். இங்கே ஃப்ரூட்ஸு வந்து இந்த பையில் தாங்க கட்டி வைக்கிறாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பையில் தான் கட்டி வைக்கிறாங்க. அது வந்து இவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து இந்த பழத்தையெல்லாம் சேல்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இவங்க வந்து பறிக்கிறது மட்டும்தான் வேலை. இவங்க வந்து டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு அனுப்புறது தான் ரெண்டாவது ஒர்க்கு. இவங்க அதாவது ஜென்ஸு மட்டும்தான் அதிகமாக செய்வாங்க. எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரெலாம் செய்வாங்க. ஆனால் லேடிஸு செஞ்சு பார்க்குறது இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. புது அனுபவமாகவும் எனக்கு இருக்குது. இது பாருங்கள், எல்லாம் பையில் எல்லாமே அறுத்து வண்டியில் ஏற்றிட்டாங்க. வண்டியில் ஏற்றி வச்சுட்டு இது எல்லாமே இப்போ மார்க்கெட்டுக்கு போக போகுது. இந்த பழம் எல்லாமே, காய், பட்டர் ஃப்ரூட் காய் எல்லாமே மார்க்கெட்டுக்கு போக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அடுத்த வீடியோ இப்படி போடுங்க, அதாவது அடுத்த வீடியோ எந்த மாதிரி நான் பிஸ்னஸ் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.